போனே சொன்ன போயிட்டு வரோம். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திப்போம். பயணத்தை முடிச்சுட்டு வந்து சோழன் வியாபாரம் செய்யறதுக்கு போனே சொன்ன சோளம் வேண்டி கொண்டிருக்கிறார். தான் போனே சொன்ன ஸ்டிக்கர் ஆளுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். இந்த வவுனியா நகரண்ட அழகை பார்க்கலாம். ஃபுல்லாக க்ரௌட் இல்லாமல் வெறிச்சோடி போய் கிடக்கு. சொன்ன கையாலே அவருடைய உருவப்படத்தை கைதட்டல். சரி, சந்தோஷமாண்ணா. இடங்கள் பார்த்தீங்களா? எந்தெந்த இடங்கள் முக்கியமாக பார்த்தீங்க? என்னையா தண்ணியை காணல. இதுலேயே வந்து நேரம் வந்து இந்த ஆஃபரையும் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சைனாகாரம் பாலம் கட்டுறதுக்கு அதுக்குள்ள கல் எடுத்தவனா 1 கிலோமீட்டருக்கு கீழே அப்படியே கிடங்கா போதான். எங்கே போகலாம்? மெல்லாவில் எங்கே போய் பண்ண எடுக்கலாம்? வயல் நிலங்கள் எல்லாமே வந்து உழுதோன்றிருக்கணும், உழுது விதைக்கணும். பாருங்க, பண்டிகை கால சிறப்பு பரிசு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொள்வனம் செய்தீங்கன்னா வந்து உலகத்தை சைனா தான் ஆளு. ஓ, சைனான்ற தலையீடு இல்லாமல் ஒரு பொருள் காட்டையிலவா. கருங்கல்லால் அமைக்கப்பட்ட பெரிய சிவலிங்கம் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. அந்த கடுமையான வெயில் ஒன்று வெக்கையாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்தோன்னு வந்து உற்று வெக்கையுமே தெரியல. எல்லாவிக்கு வந்த நாங்கள் வந்து ஒரு தேடுதல் ஒன்று நடந்தது. ஆனால் அந்த தேடுதல் வந்து பிழைச்சிச்சு. அந்த கோட்டை வந்து இப்போ உடைஞ்ச நிலைமைக்கு போயிட்டேன்னு ஏன் அந்த அதில் புதையல் இருக்குமென்ட்டு ஒரு இதில் வந்து போயிட்டா. அப்படி இப்படியான விஷயங்கள் வந்து கட்டி காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு மல்லாவையில் கிடைத்த ஏமாற்றம் சின்னாக்களுக்கு பப்பெல்லாம் சொல்லிவிட்டு நான் வாங்க வாங்க பாப்பா வேணும் வந்து அன்னைக்குது ஜான பார்த்தனீங்களா? நீங்கள் எங்கே பார்த்தனீங்க? எங்கே பார்த்தனீங்க? இதில் தானே பார்த்தீங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா? அங்கே வேனுக்கு சிங்கள பகுதிகளுக்கு போனால் வந்து ஒரு தூண்டு இருந்தாலும் வந்து அதை வந்து தொல்பொருளியெல்லாம் வந்து அவையில் அறிவித்து மெத்தை இருக்குது, யானை இருக்குது, யாமணிக்கு அடுத்த சந்ததி இப்போ வெளிநாட்டவர் வரைக்க கூட இப்போ இதை காட்டி இப்படி இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இதங்கட வரலாறுண்டு அவையில் ஐயாவுக்கு வந்து விவரங்களை செய்யணும்ல. ஐயா அப்பான்ற இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டினா தான் என்ன தெரியும் சொன்னாலும் இந்தியில இருந்து அடுத்த சந்ததிக்கு இங்கே கடத்தினா அடுத்த நாடுகளுக்கும் வந்து சொல்லினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கப்போட வருது. இவ்வளோ நீங்களா எடுத்த நீங்கள்? இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 118வது நாள். நாங்கள் வவுனியாவில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து வவுனியாவில் இருந்து விடைபெற போகிறோம். நேற்று இரவு வந்து என்னையா சோழனோட வாரீங்க? ஆள் பயணம் முடிச்சுட்டு சோழன் வியாபாரம் தொடங்கிட்டு இப்போ காட்டுறேன். நான் அடுத்த ஒரு வீடியோ எடுத்துட்டா அதை காட்டுறேன். அப்போ நேற்று வந்து அண்ணா ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணினேன். எங்களை ரூம் ஒன்று இருக்குது, அந்த ரூம்லாம் தங்கினாங்க. அதோட அதிலே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கேயே சாப்பிட்னாங்க. அண்ணாக்கு இந்த நேரம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வவுனியாவிலேருந்து விடைபெற போகிறோம். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம்ன்ட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. நேற்று வந்து போட்ட வீடியோவுக்கு கணக்கு பேர் கால் பண்ணி கவலையும் தெரிவித்த நீங்கள். அப்படியும் இருக்கு அந்த விஷயங்களையும் வந்து கடந்து செல்வோம். ஆனால் வரலாறுகளை மாற்ற முடியாது, மறக்க முடியாது. அதுகள் எப்போவுமே எங்களை ஓரத்தில் இருக்கும். இருந்தாலுமே வந்து நாங்கள் அதை சுமந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்வோம். சரி, இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்ட்டு அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதோட எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே வரும். நாங்கள் முடித்து 120வது நாள் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வரும். யாழ்ப்பாணத்தில் 11 மணி போல் நல்லூருக்கு வருவோம். அதை முடித்து 12 மணிக்கு வந்து யாழ்ப்பாணம் சிவனம்மன் வீதியில் ருசிச்சட்டி என்ற உணவகம் இருக்குது, பிரியாணி. அங்கே வந்து பிரியாணி விருந்து வந்து வைக்க போகிறோம். எல்லாரையும் பார்க்குற காவலாக இருக்கிறோம். யார் வாரீங்க, யார் வர போகிறீங்கன்றது வந்து கீழே ஒரு நம்பர் கொடுப்பேன். அதுக்கு வந்து ராசாத்தி இல்லை வேன் லைஃப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணி வந்து உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேரத்தை முடிச்சுட்டு வந்து சோழன் வியாபாரம் செய்கிறதுக்கு போனே சொன்னால் சோளம் வேண்டி கொண்டிருக்கிறார். கடை விட போறீங்க? சோளம் கடை அவிச்சு விற்போமா? எவ்வளோ உண்மையாக வேண்டுறீங்களாப்பா? அம்மா சோள கடை வச்சிருக்கான். அப்போ இன்றைக்கு நாங்கள் வவுனியாவில் சோளங்கடை போவோம்மா? ஒரு வாரம் எண்ணிக்கையெல்லாம் முடிச்சுட்டு வாரம். எங்கே இருந்து வருதான் அது? அன்றாபுரம். அன்றாபுரத்துலேருந்து இங்கே சோழன் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். இனி இதை வந்து இங்கே ஒரு விலைக்கு வேண்டிட்டு அதுக்கப்புறம் அவிச்சு கொடுப்பினோம், இல்லாட்டி பச்சையாக கொடுப்போம். போனே சொன்ன போயிட்டு வரோம். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திப்போம்.
அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் சரியா இருக்க வண்டியில் இருக்க ஆளும் வந்து எங்களோட வர போகிறார், யாழ்ப்பாணத்துக்கு வர போகிறார். ஆளை ஏற்றி கொண்டு விருந்து விடுக்காட்டியே இப்படி என்ன வவுனியாவில் பெரிய விருந்து ஒன்று தந்து விட்டீங்க. அப்போ எல்லாம் வலிக்கிட்டு போகிறோம், கவலையை வீட்டை விட்டு போகிறோம்ட்டு விருந்து மட்டுமா தந்தாரு. ஐயோ ஐயோ. தண்ணி எடுத்துட்டு போமா காணுமா? சரி எப்படியோ வந்து எங்கே போக போகிறோம், நாங்கள் மல்லாவி நோக்கி வந்து போக போகிறோம். என்ன கிட்டத்தட்ட இலங்கையில் ஒரு 70% வீதிகளில் வந்து எங்களோட ராசாத்தி ஓடி இருக்கும். என்ன அங்கால உள் ரோட்டுகளை விடுவோம் என்ன, ஆனால் 70% ஓடி இருக்கும். என்ன இன்னொரு 100 நாள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 கிலோமீட்டர் வந்து தூரத்தை ஓடி இருக்கிறோம் இந்த 60 வாகனத்தில். நாங்களே நம்பல, ஆனால் அதை செய்து தந்துருக்கு எங்களோட ராசாத்தி. நன்றி சொல்லணும். யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் அதுக்கு ஹீட் மீட்டரில் வேலை செய்யாது சரியா, அது எக்ஸ்ட்ரா வீல் இல்லை, ஜக் கூட இல்லை, ஒரு சாவி கூட இல்லை. இவ்வளவு நாட்களை கலந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தந்துருக்கேன்டா, அதுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி ராசாத்தி. ராசாத்தி வந்து ஒரு அடையாளம். ராசாத்தியை கணக்கு பேர் கேட்டு நீங்கள் இது முடிய என்ன செய்ய போறீங்கன்னு ஒன்றும் செய்யலை. அது அப்படியோ நிற்கும் ராசாத்தி. ராசாத்தி வந்து அப்படியோ நிற்குமா. இன்றைக்கு இது மௌனியாவில் கடை தான் வந்துருக்குமா? ஒரு அலுவலகம் ஒன்று இருக்குது, வவுனியாவுக்கு போகணும், போயிட்டு வருவோம். அதோட இவ்வளோ நாள் நாங்கள் பயணிச்சு, நாங்கள் 118 நாள் பயணிச்சு, நாங்கள் ஒரு விபத்து ஏற்படையில், ஒரு போலீஸ் வந்து அதிகாரி தண்டப்பணம் விதிக்கையில், ஒரு குற்றச்செயல்களை நாங்கள் மீறையில், அதுவும் ஒரு சொல்லப்பட வேண்டிய விஷயம் தான். என்னண்டா விபத்து ஏற்படையில கவனமாக ஓடி இருக்கிறோம். இப்போ நாங்கள் கவனமாக ஓடினாலும் எதிராக வர்றாக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கோடும். அதுதான் ரோட்ல நிறைய பூல் இடியட் இருப்பாங்க, நாங்கள் தான் பார்த்து போடும். சரி சந்தோஷம், எனக்குமே சந்தோஷம் இவ்வளோ தூரம் ஓடி இருக்குன்னு. சரி இன்றைக்கு நாங்கள் மெல்லாவை நோக்கி பயணத்தை மேற்கொள்வோம். மல்லாவில என்னென்ன இடங்கள் பார்க்கலாம்னு சொல்லுங்க, அதோட அது கடத்த எந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லுங்க. அந்த வீதி தான் போகல, பூனகிரி அந்த வீதி போகல, மிச்சம் எல்லா இடம் போயிட்டு அப்படியோ பயணத்தை தொடரும். சரி அப்படியோ போறோம். ஆனா வீதிகள் எல்லாம் வந்து வெறிச்சோடி போய் காணப்படுது. என்ன காரணம்டா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வளமலையாவே நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு சமையலை போட்டு நின்றுவோம். ஆனா இன்றைக்கு மல்லாவை நோக்கி போறோம். அங்கால ஏதாவது சமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தா பார்ப்போம். வவுனியாவில் கடையெல்லாம் மூடணும்னு சட்டமா? வர்த்தக சங்கத்தை அறிவித்தல் ஒன்று இருக்காம். ஞாயிறு வவுனியாவில் கடைகள் திறக்காண்டு. சாப்பாடு கடை மட்டும் தான் திறந்திருக்கு, வேறு எல்லா கடையும் போட்டையா? அதான் வெறிச்சோடி போய் கிடக்கு. வவுனியாவில் இருந்து விடைபெறுகிறோம். இவ்வளோ நாளும் வந்து ஒரு குறையாக இருந்தது வந்து என்னென்னா வந்து புவனேஷ் அண்ணா எங்களோட வந்து ஆரம்பத்திலேருந்து வரையில் வவுனியாவில் ஒரு 10வது நாளில் வவுனியாவில் எங்களோட இணைஞ்சிருந்தவர். நாங்கள் பின்னால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோம். நாங்கள் 3 பேர் தானே வெளிக்கிறேன்ட்டு ஸ்டிக்கர் முதல்ல எல்லாம் தயார் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பயணம் முடியும் மட்டும் ஆள் நின்றுருக்கிறார். நாங்களும் எதிர்பார்க்கல ஆள் இடையில போயிடும் அப்படி இப்படி என்ன நினைச்சோம். ஆனால் கடைசி மட்டும் நின்றுருக்கிறார். அதனால் இந்த வாகனம் ராசாதி வந்து ஒரு அடையாளம். நான் அதுக்கு பிறகு இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உரிக்க மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். அப்போ புவனேஷ் அண்ணா வந்து எங்களுடைய இந்த இலங்கையை சுற்றி இந்த வேன் பயணத்தில் வந்து இணைஞ்சு கொண்டவர்ன்றதுக்காண்டி வந்து அவர்கிட்ட ஸ்டிக்கரை வந்து பின்னால் ஒட்ட போகிறோம். அது அவர்கிட்ட இடம் வவுனியாவிலேயே வந்து ஒட்ட போகிறோம். சரி அதுக்காண்டி தான் ஒரு ஃப்ரெண்டஸுக்கு வந்துக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைகள் ஒன்று திறக்காதுன்னு சொன்னவர் பார்த்து இங்கே ஒரு கடை ஒன்று திறந்துருக்கு. குணா டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் என்ற கடை வந்து திறந்துருக்கு. அதில் பிரிண்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். தான் புவனேஸ்வரன் ஸ்டிக்கர் ஆளுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ். ஆள்கிட்ட காட்டுவோம் என்ன எக்ஸ்பிரஷன். மியாவ் அப்படி இதில் என்ன ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க ஒட்ட கையில். சரி இதை தான் ஒட்ட போகிறோம். சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா உங்கள் ஊரில் உங்களுக்கு? எங்கட ஊர்லயே எனக்கு போஸ்டர் அடிக்கிறேன் கையாலே அவருடைய உருவப்படத்தை கைதட்டல் சரி மேலேயும் தொட்டுடா. கஷ்டப்பட்டு பிரிண்ட் அடிச்சுட்டு கையால் வெட்டினாங்க, கவனம். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்திருந்தபடியாக வந்து ஓகே. ஒரு இடத்தை பார்க்குங்க.
கை தட்டையில ஒட்டை கையால கையை தட்டு கையா ரைட் ஆல்ட இது வந்து ஒட்டியாச்சு மப்போட பேக்கோட நிற்கிறார் பின்னால் ஒரு சூக்கேஸ் கொண்டு வரும் அதை ஒட்டணும் மியாவன் அடிக்கணும் மியாவ் சந்தோஷம் தானே அழுறீங்களா அழாங்க 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 ஒட்டிட்டோம் இந்த வவுனியா நகரண்ட அழகை பார்க்கலாம் ஃபுல்லாக க்ரௌட் இல்லாமல் வெறிச்சோடி போய் கிடக்கு மற்றபடி இந்த வீதியால் வந்தால் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் இதில் ஒரு பள்ளி ஒன்று இருக்கு பாருங்க இஞ்சால தான் சந்தை தொகுதி இருக்கு அதை மாற்றியாச்சு சந்தையை மாற்றியாச்சு பின்னுக்கு சந்தை போயிட்டு அதான் இந்த கடையெல்லாம் முதல் மார்க்கெட்டிங்க இந்த மார்க்கெட்டை மாற்றியாச்சு மரக்கறி மார்க்கெட் அந்த நம்புள்ள மாதிரி பெருசாக ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க சரி நாங்கள் வந்து மல்லாவிக்கு உள் வீதியால் தான் போகிறோம் ஏனையின் வீதி பிரதான வீதியூடாக போகலாம் இருந்தாலுமே வந்து இந்த வீதிகள் பார்க்காத வீதிகள் மறைக்கப்பட்ட வீதிகள் பெருசாக ஒருத்தரும் பயன்படுத்தாத வீதிகள் அந்த வீதிகளையும் உங்களுக்குமே காட்டுவோம் என்று தான் உள் வீதிகளால் போய்கொண்டிருக்கிறோம் அதோட டேம் ஒன்று இருக்கு என்ன இதில் ஒரு டேம் ஒன்று இருக்கும் அந்த டேமையும் பார்த்துட்டு போவோம் எந்த இடம் புதுக்குளம் போகிற வீதிகளை பாருங்க இதில் பேராறுன்ற ஒரு ஆற்றுக்கு தான் போகிறோம் இதில் நான் வந்து வவுனியாவுக்கு ஃபுல்லாக வாட்டர் சப்ளை போகிறதாம் அதோட ராசாதியை வந்து சர்வீஸ் போடணும் இங்கே பகுதிகளில் இப்படியான வீதிகளில் போகணுமன்றக்காண்டி நாங்கள் வவுனியாவில் சர்வீஸ் போடையில் போகிற அண்டு தான் சர்வீஸ் உண்டு போட்டுட்டு போகணும் ஏன்னா இங்கால ஃபுல்லாக இந்த எக்கச்சக்க இடங்கள் உள் வீதியால் நாங்கள் போய்க்க வந்து மணல் தரைகள்லாம் இருக்கும் அதனால் கணக்கு டஸ்ட் அடிக்கும் அதனால் இன்னும் போடையில் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அந்த தனியாக ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்க இதுக்கு இங்கால வந்து நாங்கள் போறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால நடந்து தான் போகணும் அது மட்டும் போயிடலாம் என்ன என்னையா தண்ணியை காணல இதுல இருந்து மௌனியாவுக்கு தண்ணி வர்றதா இதுல இருந்து தான் சுத்திகரிச்சு தண்ணி அனுப்பிவிடும் இதுக்கு அங்கால போகிறதுக்கு நடக்குது யாழ்ப்பாணத்தில் கிணறு இருக்கையா ஃபில்டர் பண்ணினா நல்லா ஏன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக நாங்கள் சும்மாவே மாபிள் பதிச்ச சிங்குகள் எல்லாமே வந்து உடனே ஊற்றி யாரும் ஃபில்டர் பண்ணாதான் கால்சியம் தண்ணி என்றபடியாக தான் அது சிக்கல் போகிற வழியில் இடையில் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம் சாப்பிடுவோம்ண்டு இப்படி கடையில் சாப்பிட்றதும் தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஊர் கடையில் இப்போ கூடுதலாக இங்கால வந்த இடம் எல்லாமே இப்படி தான் இருக்குது சுவையாக இருந்தால் நண்பர்களிடம் கூறுங்கள் குறையாக இருந்தால் நம்மிடம் கூறுங்கள் நன்றி சோறு இருக்கா சோறு சாப்பிடுவோம் நீங்களே நாணயமாக இருந்தாலும் நான் வந்தாலும் நான் யார் ஓனர் நீங்களா அது எழுதியே போட்டுருக்காரு நாங்கள் நண்பர்கள் ஊருக்கே சொல்லுவோம் ஐயா மச்சம் எதுவும் இருக்கா வாரம் வந்து சுட சுட வச்சிருக்கு இஞ்சி இது உள்ளியெல்லாம் போட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கிறாங்க நாங்கள் வந்து இங்கே போய் கொண்டு கேட்க இடையில் ஒரு கோல் ஒன்று வந்தது வவுனியாவிலேருந்து அழைப்பு ஒன்று வந்தது அண்ணா ஒரு ஆள் சந்திக்கணும்னு சொன்னவர் உடனே என்னென்னு சொல்கிறேன் நான் சிலவில் பார்த்து கொண்டு இருந்தால் உடனே ரிப்ளை பண்ணுவேன் அதுக்கேற்ற வேறு இப்போ தான் மெசேஜ் பண்ணிவிட்டு தம்பி உங்களை பார்க்கணும் இன்றைக்கி தான் எனக்கு லீவு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவள் சந்திக்கணும்னு சொன்னவர் இப்போ அவருக்காண்டி தான் நாங்கள் இந்த சாப்பாடு கடையில் சாப்பிடுவோம்னுட்டு நாங்கள் இருக்க ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ஆள் வந்துட்டார் வவுனியாவிலே வந்து பைக்கில் வந்துட்டார் சந்தோஷம் எங்களோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து நாங்களும் அது தகுந்த மாதிரி அதை கொடுப்போம் அதுக்காண்டி அவரை காண்றதுக்காண்டி தான் இந்த இடத்துலையே சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டி நாங்கள் இதான் நிற்கிறார் அண்ணா மல்லாவிக்கு வந்திருப்பீங்க என்ன அப்படி போயிருந்தா இன்றைக்கு 66 கிலோமீட்டர் இன்றைக்கு தானே லீவு நீங்கள் லீவ் இல்லாட்டி வையா நீங்கள் இந்த அறிவிச்சிருந்தா நாங்கள் உங்களோட கடைக்கு வந்திருப்போம் இல்ல இல்ல அப்படி ஒரு காலமே இல்ல அண்ணா வந்து டிசைனர் என்ன கிராஃபிக் டிசைனர் எங்களோட டிசைன் அப்படி இருக்கு
இல்ல சட்டப்படி இருக்கா அடுத்த முறை செய்ய உங்களை தொடர்பு கொள்றோம் பெரிய பிரிண்ட் சொல்லியிருந்தா அந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் நாங்கள் பண்ணியிருப்போம் சின்ன இவர்கிட்ட ஸ்டிக்கர் ஒட்டையில இல்லை அப்போ இன்றைக்கு ஒட்டினாங்க இந்த டீனாவோ அதில் எங்க குணா குணா சரி அது சின்ன ஒரு A4 சைஸ் தான் சந்தோஷமாண்ணா இடங்கள் பார்த்தீங்களா எந்தெந்த இடங்கள் முக்கியமாக பார்த்தீங்க இப்போ வர்றாங்கள்ட்ட கேள்வியாக கேட்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ நேற்று ஒரு அண்ணா அதான் நேற்று ஒரு அண்ணா சொன்னவர் தம்பி விருந்து வைக்கிறீங்க விருந்துக்கு வர்ற எல்லார்ட்டையும் கேளுங்க எந்த இடம் நல்லா இருந்தது எந்த வீடியோ நல்லா இருந்தது நீ இப்படி சொல்லாது வித்தியாசமான இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா எந்த இடம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த இடத்துக்கு போலாம்னு யோசிச்சு வச்சுக்கிறீங்க நுரையிலியா போனதில்லை 10-15 வருஷம் அப்ப கட்டாயம் போகணும் இந்த மாசத்துக்கு ஒரு லீவ் எடுத்து போடும் சரியோ 10-15 வருஷம் ஆச்சா நுரையிலியா போய் சரி நீங்க ஃப்ரீ நைட் சொல்லுங்க நாங்க ராசாத்தில நுரையிலியா போறோம் என்ன மியா எங்களுக்கு முதல் நாளே சொன்னா நாங்க கோல் அடிச்சுட்டு வந்துடுவோம் இல்ல ராசாத்திலாம் போறோம் நுரையிலியா இடது இது இந்த முறை நாங்கள் போன சீசன் வந்து மழை 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் போனால் அந்த வசந்த காலம் கொஞ்சம் இப்படி பூக்கள் எல்லாம் மழையும் ஏப்ரல்ல இரவுக்கு நல்ல குளிர் வரும் பகலையில நல்ல வெயிலா இருக்கும் இந்த சீசன்ல போனீங்கன்னா பட்டு குளிர் வெளியே இறங்கலாம் மனுஷன் போய் பட்டவே நாங்களே வெளியில தெரியும் அது குளிரண்டா ஓகேண்ணா மழைக்குள்ள தெரியல அங்க நனைஞ்சு எல்லாருக்கும் தடி விளாக்கிட்டு அவன் ஒரு எளிய அண்ணா போறார் முடிவு எடுத்துட்டார் அண்ணா போற நேரம் சில வேலை நாங்களும் போ அதான் சந்தோஷம் அதுல இருந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை சந்திச்சுட்டு கட்டாயம் இந்த ஆள் எங்கட இதுதானே டிராவல்ஸ்ல போட போறோம் ஆளை தூக்கி இன்னையா வவுனியாவில் இருக்கிறீங்க நீங்க டிரைவர் தெரியும் அப்ப எங்கட வீடியோஸ் மூலியமா ஆளை அடையாளப்படுத்திட்டுறாங்க ஆள் வந்து இப்ப யாராவது கூட்டிட்டு போறோம் ரெண்டுக்கு எடுத்து கூட்டி கொண்டு போவோம் இப்ப ஆளுக்கு பெரிய இதொண்டு ரொலி ஒன்று எடுத்து கொடுக்கப்போம் திட்டங்கள் இருக்கு பாப்போம் ஏதாவது செய்வோம் நான் பம்பளைக்கு சொல்றேன் நான் திட்டங்கள் இருக்கு வருங்காலத்துல கட்டாயம் நீங்கள் சில வேளை எங்கட டிராவல்ஸ்லயே போகக்கூடிய வேற இருக்கு அண்ணா பேர் சொல்லல நான் எனக்கு தெரியும் வீடியோ கார்டு ரைட் ஓகே சந்தோஷம் அண்ணா சந்திச்சு வாங்கலாம் நாங்க இரவு வந்து நின்றுட்டு போங்களா நாங்க அது கேட்டேன் வீடுகார எல்லாரும் பாக்குற சந்தோஷம் நன்றி அதான் உண்மையிலே சந்தோஷம் நாங்களும் யோசிக்கிறது எங்கட தரப்பு வீடியோ ஒரு சில பேர் பார்க்கணும் ஒரு சில பேர் பார்க்க மாட்டோம் ஆனால் எல்லா தரப்பினும் பார்க்கணும் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சந்தோஷம் ஃபுல்லாக வீதிகள் இல்லாத இங்கே காட்டு பகுதிக்கு வந்துட்டோம் வீதிகள் இப்படித்தான் இருக்கும் முதலெல்லாம் வந்து இப்படித்தான் பிரதான வீதிகள் கூட இருந்தது யாழ்ப்பாணம் அந்த மாதிரி இடங்கள்ல அதோட இந்த இடங்கள்ல கேம்புகளை காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆமிக்காரர் எல்லாம் வந்து இந்த தடிகள் இதுகளோட அந்த வேலை செய்ய போயினோம் கொட்டகை அமைக்கிற மாதிரி போயினோம் அதோட இங்கால பகுதியில் இருக்கிற வீடுகளை பார்த்தோம்னா வந்து வீடுகள் சின்னனாக இருக்குது அதை சுற்றி இருக்கிற வளவு காணிகள் வந்து நல்ல பெருசாக ஒரு இயற்கையான ஒரு சூழலை வந்து வாழினோம் போகிற வீதிகள் எல்லாம் பாருங்க சரியான காட்டு பகுதி தான் இதுலேயும் வந்து காப்பட் வீதி வந்து போட்டிருக்கணும் அதோட கணக்க கால்நடைகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே வயல் நிலங்கள் எல்லாமே வந்து உழுதோன்றிருக்கணும் உழுது விதைக்கணும் பாருங்க மல்லாவிக்கு வந்துட்டோம் மல்லாவி தமிழ் மகா வித்தியாலயம் இதுக்கு பக்கத்திலே மல்லாவின்ற போட் இருக்கு
பக்கத்துல இருக்கு மத்திய கல்லூரி. மல்லாவி டவுனுக்கு வந்துடும். இதான் மல்லாவி டவுன் கடைகள். நான் வந்து சந்திச்சுக்கிறார் அரசர் ஆண்ட இடமா. பைக்கை விட்டுட்டு வாங்க ஏறுங்களேன் போவோம். சாப்பிட்டு வாங்க. ஊராக்கள் ஒரு ஆளை பிடிச்சா தான் எங்களுக்கு இடங்கள் தெரியும். உள்ளூரில் பவுனிக்குளம் ஓகே. அது பவுனிக்குளம் போவோம். சாப்பிட்டு வாங்கலாம் போவோம். நின்று தான் போவோம். பவனிக்குளத்துக்கு இரவு போவோம். இரவு அப்படி அங்கேயே தங்குற மாதிரி. இரவு தங்கலாமா? இரவு அங்கே அப்படி அங்கே தங்குவோம். இப்போ நீங்கள் சாப்பிட்டு வாங்க இடங்கள் பார்ப்போம். சந்தோஷம். அண்ணாண்ட பேர் சொல்லல பிரதான் பண்ணாவை சந்திச்சிருக்கிறோம். அவர் தான் எங்கட டூரிஸ்ட் கைட். சரிண்ணா சாப்பிட்டு வாங்க வரோம். ஓகே 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 சார். உங்களை அனுப்பி வச்சுக்கிறேன். உங்களை அனுப்பி அது டப்புன்னு வந்துட்டான். மல்லாவி டவுனுக்கு அருகாமையில் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். இந்த வைத்தியசாலைக்கு பக்கத்தில். இதுதான் அந்த மல்லாவி டவுன் பிரதான ஏரியா. கடை தொகுதிகள் எல்லாம் இருக்கிற இடங்கள். இன்றைக்கு வந்து ஞாயிறண்டபடியாக வந்து பெருசாக ஆக்களை காணபடியாமல் இருக்குது. கடை தொகுதிகள் எல்லாமே வந்து பூட்டி கிடக்கு. மற்றது இதில் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது பாருங்க. பண்டார வன்னியட்ட சிலை இருக்கு. அடங்கா பச்சை இறுதியாக ஆண்ட தமிழ் மன்னன் பண்டார வன்னியனுக்கு சிலை வச்சிக்கணும். இதுக்கு அங்கால போன வந்து கொஞ்சம் கடை தொகுதிகள் வந்து திறந்திருக்கு. கூடுதலான கடை தொகுதிகள் வந்து கூடுதான் இருக்கு. 118 இப்படியோ யாழ்ப்பாணம் ஊருக்கு போகிறோம் இன்றைக்கு. ஆனால் மெல்லவில நிற்போம். பவனிக்குளத்தடியில் போட்டு நிற்போம் பார்க்குறோம். இன்றைக்கு ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை வண்டியெல்லாம் பூட்டி கிடக்கு. என்ன பார்க்கலாம் ஊரில் வேறு ஸ்பெஷலாக? பவனிக்குளமும் மற்றது அந்த அந்த சைனாக்காரன்ற ஒரு அந்த கிடங்கு மாதிரி கொண்டு கிடக்காம 1 கிலோமீட்டருக்கு அந்த பூனேரிக்கு கல் கொண்டு போன இடம் ஏதோ ஒரு இடம் சொன்னோம். துணுக்காய் சந்தியில போகணுமெண்டு. அதுல இருந்து போகணுமெண்டு. மற்றது இன்னும் ஒரு இடம் சொன்னவன் பாப்போம். போய் பாப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து வச்சுக்கிறீங்க. ரியல் க்ரீம் ஹவுஸ். ரைட் ரைட் ரைட். சந்தோஷம். என்ன பரிசு அறிவிச்சுக்கிறீங்க? வாங்க சொல்லி விடுவோம். எங்கட ஆக்கள் யாரும் பார்க்கட்டும். தீபாவளியை முன்னிட்டு 1000 ரூபாய் கொள்வனம் செய்தா ஸ்வீட் டிக்கெட் ஒன்று கொடுக்குறீங்க. ஃபோன் ரைட் ரைட் ஓகே. வந்து நேரம் வந்து இந்த ஆஃபரையும் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அண்ணா வந்து கதைச்சவர் ரியல் ஐஸ்கிரீம் வந்து இதில் என்ன ஆஃபர்னா வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை கால சிறப்பு பரிசு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொள்வனம் செய்தீங்கன்னா வந்து ஒரு சீட்டெழுப்பு மாதிரி டிக்கெட் எல்லாம் அடித்து தான் வச்சுக்கிறீங்களே. டிக்கெட் ஒன்று தருவீங்க. இந்த மாதிரி டிக்கெட் ஒன்று தருவீங்க. இந்த டிக்கெட் தனியாக வேண்டியலாம் 1000 ரூபாய் சாமான் வேணுன்னா இதை கொடுப்பீங்க. ரைட். நல்ல ஐடியா எல்லாம். மற்றது இதில் வந்து சீட்டெழுப்பு போடுவீங்க. தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து சீட்டெழுப்பு. முதலாவது ஃபோன், 2வது மிக்சி, 3வது ஃபேன். இருக்கிறார்கள் மெல்லாவில் இருக்கிறார்கள். இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. பண்டிகை கால சிறப்பு பரிசு குவியல். இந்த இடத்துலையும் வந்து கணக்கு பேரை சந்திச்சு கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணா மட்டுமில்லை, அதுக்கு முதலே அது இன்னும் ஒரு அண்ணாவை சந்திச்சுனாங்க. அவர் வந்து
வயல் விதைக்க போய் கொண்டு வந்துக்கிறார். அப்போ இன்றைக்கு தான் இந்த வெயிலாம் வந்து 2 நாளாக வந்து மழை பெஞ்சது. அது நெல்லுக்கு வந்து விதைக்கிறதுக்கு ஓகேன்றபடியாக வந்து விதைக்க போனவங்க. அதுக்கு முதல் அங்கே இடையில் ஒரு அண்ணாவை சந்திச்சு பாருங்க. அவருக்கு நன்றி சொல்லணும். நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு போனவர். மல்லாவில என்னையா பார்க்கலாம் சொல்லுங்கள். ஆட்டோ வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு தானே தெரியும். இந்த சைனாக்காரன் பெரிய ஒரு சைனாக்காரன் கிடம் கொண்டு கிடக்காமே இந்த துணுக்காய் சந்தியில். அதுக்கு என்ன பேர்? அந்த ஏதோ பாலங்கட்டா அந்த சங்குப்பட்டி பாலத்துக்கு கொண்டு போனோம். கல் எடுத்த இடம் என்ன பேர் அந்த இதுக்கு? ஏதோ ஒரு பேர் என்று சொல்ற. சரி அண்ணன் நாங்களே யோசிக்கிறோம். என்ன சொல்லுது ஊர்? சைனாக்காரன் பாலம் கட்டுறதுக்கு அதுக்குள்ள கல் எடுத்தவனா 1 கிலோமீட்டருக்கு கீழே அப்படியே கிடங்கா போதான். பாரதம் சைனாக்காரன் இலக்கைக்கு பாரதம் தான் வித்துட்டாங்களேடா. எல்லாம் சைனா தானே, மேட் இன் சைனா. உலகத்தை சைனா தான் ஆளு. சைனான்ற தலையீடு இல்லாம ஒரு பொருள் காட்டவே இல்லை. அவன் இருக்கிறபடியா தான் எல்லாருடைய கையிலையும் போன் இருக்கு. முதலாவதா சைனாக்காரன் இதுதான் மலிவா கொடுக்குறோம். சைனா தான். சரி சந்தோஷம். உங்களோட ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், உலகத்துக்கு சொல்லுவோம் கொஞ்சம். என்னது சொல்ல நீங்களே இப்படி பழைய ஆள், நீங்களே இப்படி சொன்னா என்ன? என்னண்டு என்னண்டு வல்ல கந்தக பூமி. ஆனா 2 நாள் சரியான மழையாம வேற அதான் வைக்க. ஆனா ஒரு சீசனை கொண்டு வரும் தானே. என்ன குளங்கள் கணக்கே இருக்குல்ல சுத்தி தண்ணி. அவன் வவுனி குளத்துல இருக்கா? வவுனி குளத்துல. இன்றைக்கு வவுனிய குளத்துக்கு ஒருக்கா போகணும். போயிட்டு மல்லாவியா? எங்க போகலாம்? மல்லாவில எங்க போய் பண்ண எடுக்கலாம்? மன்னரா அப்படி 3 படி எங்களுக்கு கேட்க கூட. அவங்களுக்கு 1000 பேரே இருக்கு. நீங்க ஒரு ஊருக்கு போய்க்க உங்களை கேட்டா அப்படியோ அங்கிருந்து நாங்கள் வெளிக்கிட்டு அடுத்தடுத்த இடங்கள் பார்க்க போறோம். அதுல சந்திச்ச அண்ணா வந்து இங்கே பக்கம் பெற சொன்னவர். அவர் சாப்பிட்டு பேர் வந்து தன்னை ஏற்றுங்கண்டே அந்த இடத்துக்கு தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம். கால்நடை வளர்ப்பு செய்யணும். என்ன ஆடு மாடுகளை தான் கணக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கு. அடி சந்திக்கு போகிறோம். இதில் பாருங்க இந்த பேர்கள் எல்லாம் தமிழில் பார்க்க அழகாக இருக்குது. ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாலும் ஆங்கிலத்தில் சின்னனா தான் இருக்கு, தமிழில் தான் பெருசாக இருக்கு. நாங்களும் தென்னை மரத்தை சுற்றி கீழே இருந்து விலங்குகள் மேலே ஏறக்கூடாது. உங்களை மாதிரி மங்கீஸ் பூனைகள் சில ஏறி தொங்கலுக்கு போய். ஐயோ பெரிய வீடு கொண்டு இருக்கு ஐயா. அழகழகான வீடுகள் எல்லாம் இருக்கு. இதுதான் எங்கட புது மாப்பிள்ளை வீடு. என்ன துணுக்காய் இல்ல சொல்றேன். இந்த இடம் தானே ஜெசி திருமணம் முடித்து வந்த ஊர். சிவ அந்த வரைக்க பெரிய அந்த தனி இரும்பா பக்கத்துல ஒரு தனி இரும்பா ஒரு பாலம். அதுதானே பக்கத்துல ஒரு கோயில் ஒன்று இருக்கு. கரவு பாதம். இது வந்து சிவபுரம் என்ற பகுதியால வந்து போய்கொண்டிருக்கிறோம். உடனே பேர்கள் எல்லாம் மாறுது. சின்ன சின்ன ஊர்கள் எக்கச்சக்கம் இருக்கு. என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா என்னென்ன ஊர் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ஊரை சொல்லுங்க. அதுதான் பேரை சொல்லுங்க. அந்த ஊர்ல இருந்து பாக்குறார்கள். எல்லாம் குளங்கள் உள்ள இடம். கரும்புள்ளியான் குளம் அங்க நட்டாங்க. அதெல்லாம் வந்திருப்பீங்க.
பனங்காமத்துல பெரிய சிலை ஒன்று இருந்திருக்குமே, பெரிய சிலை ஒன்று. ஒரு மன்னனாண்ட ஊர் தானே. அப்புறம் சங்கலியல் இடத்துலயே பாண்டியமா இல்ல, பாண்டியங்குளம் இல்ல. பாண்டியங்குளம் வந்து இப்ப நாங்க போறோம். ரெண்டு காஞ்சிருவாங்க. பனங்காமம் சொல்ற இடத்துல வந்து ஒரு மன்னன் வாழ்ந்தாங்க. போந்தானே பாப்போமா. ஓகே ஓகே. அந்த இடத்துல இருக்கு அடிவாடுகள். என்னடா மன்னனாண்ட இடத்துல அடிவாடுகள் இருக்கும். அது கடைக்காலம் தானே. இப்ப அதான் பாப்போம். போய் பார்த்து உங்களோட வயசு உள்ளவரால பிடிச்சா தான் தெரியும். இந்த உள்வீதியெல்லாம் போய்க்கொண்டிருக்கோம். அங்கால பால வேலை நடக்கிறபடியா வந்து அதால போயிடாது. அதனால உள்ளால போய்க்கொண்டிருக்கிறோம். இங்கால வீதிகள் இப்படி தான் இருக்கு பாருங்க. இப்போ 30-40 வருஷத்துக்கு முதல்ல இருந்த வீதிகள் அதே வீதிகள் தான். அதுக்கப்புறம் இதில் புனரமைக்கப்படையில இல்ல, இது வந்து போட்டது போட்டது இது வந்து இடம்பெயருக்கு மேல ஒரு தார் ரோட் இல்ல. ஒரு பெஞ்சன் ஏரியாவில் ஒரு இடம் தார் ரோட் போடுறதுக்கு ஒரு இடம். இது இப்போ கிட்டடியில் போட்டதா இல்லை 7-8 வருஷம் மேல முன்ன. 7-8 வருஷம். அது ரோட்டு கொஞ்சம் அந்த தரமா போடல. உள் ரோட்டு தாண்டி போய் காட்டி போட்டு போட்டாங்க. அங்கால சிங்கள இடத்துல எல்லாம் ஃபுல் காவே. உள் ரோட் எல்லாம் ஃபுல் காவே. நாங்க இப்ப யாழ்ப்பாணம் பட்டம் போனோம்னா ஒரு ரோட்டும் அங்கால பக்கம் இதுதான் சிவன் கோயில். இதுவும் ஒரு பெரிய கோயில். உள்ளுக்கு அந்த பெரிய ஒரு இதண்டு வச்சிருக்காங்க. லிங்கம். சிவலிங்கம். நீங்க காட்டுற எல்லாமே இன்றைக்கு காட்ட போறோம். நீங்க எல்லாம் இன்றைக்கு ஊரை சுத்தி காட்ட போறீங்க தெரியா. நீங்க எது காட்டலன்னு இப்ப நாங்க நாளே போயிடுவோம். உங்களை தான் பிடிச்சி கேட்பாங்க. காட்டுறோம் அவ்வளவுதான். இது என்ன சிவன் கோயில்னா? சிவன் கோயில் தான். ரைட். இதில் வந்து இங்கே ஊரில் வந்து பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் ஒன்றா. உள்ளே வந்து பெரிய லிங்கம் ஒன்று இருக்குன்னு அண்ணா சொன்னவர். என்னதான் இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள வரைக்க ஒரு வைப் ஒன்று வரும் பாருங்க. ஓ, நல்ல அலங்கார வேலைப்பாடுகள்லாம் செய்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் அமைக்கப்பட்ட பெரிய சிவலிங்கம் இருக்கு. தனிக்கருங்கல்ல என்ன செதுக்கி இருக்கு. என்ன தனிக்கருங்கல்ல வந்து இந்த சிவலிங்கம் வந்து செதுக்கி இருப்பாங்க. மேலே வந்து அதில் பேர்கள் அடிச்சிருக்கா, பொறிக்கப்பட்டிருக்கா. அதுவும் வந்து சின்ன சின்ன லிங்கத்தின் அமைப்புகள்லாம் அந்த இடத்துலையும் இருக்கு பாருங்க. கிட்டடிலாம் இது வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான். மற்றது உள்ளுக்குள்ளேயும் வந்து இருக்கு. போற வீதியை பாருங்க. இதுல இருந்து பண்டுல ஏற போறோம். அந்த குளத்து பண்டுல ஏற போறோம். வண்டி சவாரி வண்டி. இப்ப வந்து பவுனி குளத்துண்டு பண்டெல்லாம் போய் கொண்டிருக்கோம். இந்துல வரைய பண்ட் பாருங்க. இப்ப மழை இல்லாதபடியா தான் தண்ணி குறைஞ்சிருக்கு. இங்க நன்னீர் மீன்பிடி செய்யற வேணா 5 மணி போல மீன் கிட்ட போனாதான் தெரியும். அப்ப குளிக்கிறாக்கு தனியா அந்த இடத்துல மட்டும் தான் குளிக்கலாம். இது வழியா குளிச்சோம்னா சரி. அந்த குளத்தின் கரை பகுதியால இடங்கினாங்க. இதை விடத்தல்னு சொல்ல. விடத்தல் மரங்கள் நிக்குது. என்ன கணக்கு என்னவே ஞாயிற்றுக்கிழமை படிக்கலாம். இந்த இடத்துக்கு தேடி வருவாங்க. சூப்பர் இடமா தான் இருக்கு. போட்டோ ஷூட் எல்லாம் அங்க அதுல மணி இடம் இருக்கு. இது வந்து குளம் கலிங்க பாயம்னு சொல்லிச்சுன்னா மரத்துல வேர் தெரியுதுதானே. அந்த வேரை விட கிட்ட 2-3 அடி உயரத்துக்கு தண்ணி நிக்கும். உங்களோட வேலை முடிஞ்சு தண்ணி நிக்கும்.
15 அடி 10 அடி தண்ணி நிற்கும். ஏன்னா இப்போ அங்கே வந்து அந்த மட்டம் தானே பார்க்க போகிறோம். அங்கே இங்கே கலிங்கி பாய்தான் கலங்கின மட்டும் தான் இங்கே வரைக்கும். இந்த வேரை விட 5 அடி 3 அடி இருந்தாலும் மேலே தான். அப்போ இதில் இந்த விலங்குகள் காட்டு விலங்குகளோட பயம் இல்லையோ? இல்லை இதுக்குள்ள இல்லை, இதுக்குள்ள அந்த ஆக்கல் விளங்குற இடம் தானே கூட அது விலங்கு தான். ஓ மணி சோழியா இருக்கப்பா. ஏதோ காட்டுக்குள்ள வந்த மாதிரி விட்டானே அந்த எல்லாத்துக்கு இருட்டாயிட்டு. 2 அடி அந்த மாதிரி பாருங்க எப்படி இருக்கு. கடுமையான வெயில் ஒன்று வெக்கையா இருந்தது. இந்த இடத்துக்கு வந்தோன்னு வந்து உற்று வெக்கையுமே தெரியல. பெரிய ஒரு காட்டு பகுதிக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த வேர் எல்லாமே என்ன மேல நிக்குது? இந்த வேர் எல்லாமே என் மேல நிக்குது. தண்ணி வர்றதுக்கடா வேறு மேலால வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு அதுக்கு தண்ணி வளமையா நிக்கும்? இதுக்கு மேல நிக்கும் தண்ணி கூட. உங்களால நீங்க கிட்ட போனீங்கன்னா உங்களால தண்ணி இங்க நிக்கும். அப்படி நிக்கும். நீங்க கட்டாயம் தண்ணி பார்க்கணும்னா கொஞ்சம் அங்க போனீங்கன்னா தண்ணி இந்த இடம் பார்க்கலாம். அதுல நிக்கலாம் என்ன? அது கொஞ்சம் பள்ளம். கொஞ்சம் நாங்க இடம் போட்டு இந்த பவனி குளம் இருக்குது தானே, இந்த குளம் வந்து முட்டி நல்ல சீசனாக இருக்கிற நேரம் வந்து இந்த மரங்களை மேவி ஒரு 10 அடி கிட்ட வந்து தண்ணி நிற்குமெண்டு அண்ணா சொல்கிறாரு. அந்த மாதிரி இடம் சமைக்கிறதுக்கு சூப்பர். வந்து மட்டக்களப்பில் சவுக்கு காட்டுக்கு போனோம் தெரியுமா, அதே மாதிரி நல்ல ஒரு அமைதி, வாகன நெரிசல் இல்லை, இயற்கையான காற்று, குருவிகள், விலங்குகள் சத்தம் அது மட்டும் தான் இருக்குது. என்ன இந்த யானைகள், புலி, பாம்புகள் விட்டா சரி. எப்படி இருக்கு பாருங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் பண்ணிக்கிட்டோம்ப்பா. அதோட நாங்கள் அந்த போன இடங்களில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் 2 பேர் தொடர்பு கொண்டவன், இது இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் செய்யலாமான்னு. சந்தோஷம் அப்படி பார்க்க வந்து சந்தோஷம். எப்படி பச்சை பசையிலன்னு இருக்கு பாருங்க. இதில் எல்லாம் வந்து சமைச்சிருக்கணும் பொடியங்கள் வந்து ஃபன்னாக சமைச்சு என்ஜாய் பண்ண மணியிடம். அப்படியோ இஞ்சால பைக்கில் வந்தீங்கன்னா இஞ்சால சைட்டாக வந்து அப்படியோ போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது எல்லாம் அந்த முதலைகள் நிற்கும். ஆனால் முதலைக்கு வந்து கூடுதலாக அந்த தண்ணிக்கு கிட்டத்தான் விளைவு இருக்கும். இப்போ நீங்கள் தள்ளி இங்கால பக்கத்தில் கேம்பிங் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோ தூரம் வந்துட்டு முதல்ல போகாது. தண்ணிக்கு அருகாமையில் நிற்காமட்டிங்கன்னா நல்லா. இடத்துல வந்து என்னென்ன மீன்கள் படி வரும், சிலாபி, ஜப்பான், அதெல்லாம் குளத்து மீன் தான். பெரிய இறால் என்ன இங்கே குளிச்சுட்டு வாங்க. குளிச்சா அதான் அது ஆள்ன மண்டையோட மட்டும் தான் எடுப்போம். அது இருக்கா பாலியில் ஒன்றே சரி வேணும். இந்த கடையில் நிற்கிறது தான் பயம். அந்த அதில் நின்றுருக்கு போல இருக்கு காக்கல். ஆனால் அந்த எரும மாடுகள் வந்து குளிக்குதல் பாருங்க. அதில் அந்த திருச்சடி என்ன மழை வர போத இந்த பச்சை காட்டுகளில் ஆசாதி நிற்க பாருங்க எப்படி நல்லா வடிவாக இருக்கு. அந்த கலர்லாம் தூக்கி கொடுக்குது. இந்த மழை நாளில் நிற்கையும் சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல நிற்கையும் நல்லா இருக்கு. கடுமையான இடி இடிக்குது. மழை ஒன்று வரப்போகுது நினைக்கிறேன். இந்த வெக்க கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் மழை ஒன்று வந்தால். மழை வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அண்ணா சொன்னவர் பார்ப்போம். மழை வருது. வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். மக்கச்சக்க குடியிருப்புகள் வந்து இருக்கு பாருங்க. இந்தியால வீடுகள் எல்லாம் கிடக்கு. ஆனால் அந்த வீதிகள் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இங்கால ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம் பாத்தீங்க. மழை பெய்யுது. அங்கால ஒரு 500 மீட்டர் தூரத்தில் வந்து மழை பெய்யுது. இங்கால இன்னும் வரையில ஒரு குளிர்காற்று ஒன்று அடிக்குது. திரு ஸ்டோர்ஸ் பாருங்க. இங்கால கூடுதலாக இப்படி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். பனங்காமம், நாட்டாங்கண்டல். இப்போ பழைய காலத்தில் அந்த அரசர் இடம் பழைய இடிபாடுகள் அப்படி இல்லையா? மன்னர் காலத்து இடிபாடுகள். அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர் காலத்து இடிபாடுகள் பார்ப்போம்டா. இதில் கூடுதலாக வந்து இப்போ வயல் வேலைகள்லாம் நடக்குது. நெல்லுகள் வந்து விதைக்க தொடங்கிடணும். அந்த வேறுங்க அதில் வந்து மழை பெஞ்சோன்ட்ருக்கு. அந்த தூரத்தில் தெரியுது. அந்த இதில் மழை பெய்யுது. இது கிஞ்சால பெய்யலை. மியா ஒரு யாகம் ஒன்று செய்யுங்க.
அதான் அதுல பெய்யுது அந்த பெய்யுது கவனம் அந்த பெய்யுது சில இருக்கா இப்ப செய்து வச்ச இந்த வரைக்கும் பாக்கல பண்டாரவண்ணி என்ன பாத்தனா பண்டாரவண்ணி தம்பி ஆச்சு எந்த இடம் இது பனங்காமம் ரைட் ஓகே அப்ப என்ன விதைச்சல் நடக்குதா இப்ப மழையை நம்பி செய்யற இது ரைட் எப்போ அறுவடை இதுண்ட அறுவடை ஜனவரி அந்த தைப்பொங்கல் மூட்டமாக வரும் ரைட் ஓகே கூடுதலாக என்ன போடுவீங்க நெல் என்ன நெல் 1.5 மாதம் சரி எல்லாம் கலந்து லாபம் எடுக்கிறது யாரோ சின்ன சின்ன கடைகள் எல்லாம் ஆனால் இன்றைக்கு பூட்டு இதுதான் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க வயல் வேலையில் எல்லாரும் பிஸியாக இருக்கணும் மெல்லாவியில் வந்து இந்த பண்டாரவண்ணியன் அரசட்ட மன்னட்ட சிலை இருந்தது இதில் பார்த்திங்கன்னா கைலவண்ணியன் பண்டாரவண்ணியன்ட்ட தம்பியாம் இவர் தான் வந்து இந்த இடத்த பனங்காமம்ன்ற இடத்த வந்து ஆட்சி செய்தது இதில் வந்து பேர்கள் உடைச்செடுத்துட்டாங்களே என்ன மற்றது வந்து இதில் ஒரு கோட்டை ஒன்று இருக்காம அந்த கோட்டை வந்து இப்போ உடைஞ்ச நிலைமைக்கு போயிட்டேன்னு ஏன் அந்த அதில் புதையல் இருக்குமென்ட்டு ஒரு இதில் வந்து போயிட்டா அப்படி ஒரு கதை அண்ணா எங்களுக்கு சொன்னவர் இவர்கிட்ட சொல்லுங்க இவர்கிட்ட இரவு 9 மணிக்கு பிறகு சொன்னீங்கன்னா இவர் கிண்டுவேன் இல்லை அந்த கதையை வந்து போன இடம் எல்லாத்துலேயும் சொன்னவங்க எங்கே சொன்னவங்க கணக்கு இடத்துல எல்லாம் வந்து பராமரிக்க தெரியாது இடிபாடுகளா இல்லாட்டி முழுசா இருந்ததா ஆனா இங்க வந்து இந்த சிலைகள் உடையாம இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இப்ப வச்ச சிலை நல்ல வேலை ஓ பாத்தா அது பண்டாரவணி சிலை ஓகே நீங்க ஒரு காலத்துல இன்னும் ஒரு 10 வருஷத்துல வவுனியா பக்கம் வந்தீங்கன்னா இவற்ற சிலை ஒன்று இருக்கும் வீட்டு வாசல்ல வச்சிருப்பா இல்ல இவர் ஊருக்கு செய்த நன்மைகளை ஒட்டி ஏண்டா இவரை தெரியுமா இதுல நிக்கிறவரை தெரியுமா அதான் இவரு கொஞ்ச காலத்துல சிலை வைப்போம் அது இந்த ஆரம்ப கட்டம் தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கால மயில்கள் எல்லாம் நிற்கிது வா சூப்பராக இருக்குது இதில் அந்த விதைச்சிருக்கணும் போல இருக்கு அந்த விதைகளை சாப்பிட்றதுக்கு ஆக்கள் வந்திருக்கணும் அந்த வடிவில்லாமல் நிற்கிறது வந்து பெண் மயில் வடிவாக நிற்கிறது ஆண் மயில் அதை சொல்லி காட்டணும் அதான் மிச்ச எல்லா பிறவிலையும் வந்து மனுஷனை தவிர மிச்ச எல்லா மிருக பிறவியில வந்து ஆண்கள் அழகு ஆனா புனே சொன்னா மட்டும் அதுக்கு கொஞ்சம் விதி விலகி இல்ல அது கிரீம்கள் அழகா போயிட்டு கிளி எல்லாம் நிக்குது ஐயோ நல்ல மணியா இருக்குப்பா பாருங்க இதுல கிளிகள் எல்லாம் நிக்குது ஓ வா சூப்பரா படகு இதில் வந்து பனங்காமத்தில் இன்னும் ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இங்கால வந்து கணக்க சிவன் கோயில் இருக்கு எங்கடா கோமா அவளை யாரும் தெரியும் நல்லா எடுத்துட ஒன்று எழும்பி கேட்கிறான் இது மல்லாவிதான் விடியலேருந்து அங்குதான் ஏன் கோயிலுக்கு ஏன் வந்த நீ அது தெரிஞ்சாக்கள் இருக்கா அப்ப ஏன் வந்த நீங்க சொல்லுங்க நீங்க சும்மா கோயில் பார்க்க வர மாட்டீங்க யாருக்கு பின்னாலும் இல்ல நீங்க நல்லா கோயில் பார்க்க வந்தீங்க இங்கால மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கு இதுல கட்டி அடைச்சி வச்சுக்கணும் மாடுகள் கொஞ்சம் குடிச்சு கொண்டுன்றத நான் ஐஸ் போல வேன் வருதுன்னு நினைச்சேன் இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும்
இங்கே மோட்டர் சைக்கிளில் வச்சு ஐஸ் பழம் விற்கணும். நீங்கள் நேற்று பாடின பாட்டு என்ன ஏன்டாக்கி ஜீன்ஸோட நிற்கிறீங்க? வளமையாக போடுற யூனிஃபார்ம் அங்கே வீட்டை இருந்து எடுத்துறீங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே இங்கால பார்த்தீங்கன்னா நாகலிங்க பூ இருக்குது. இதை விரிச்சா வந்து நாகம் மாதிரின்னு ஒரு அமைப்பு இருக்குது. விரிச்சு காட்டுங்கண்ணா. ஒரு நாகத்தின் இது மாதிரி வரும். இது தண்டபாட்டிலே வந்து பூக்கும். இல்லை வந்துடும் தண்டவாளே விரிஞ்சு வரும். நாங்கள் அதை உங்களுக்கு காட்டுறோன்னு பண்ணுறதுக்காண்டி விரித்து காட்டுவோம். அந்த நாகத்தின் முகம் மாதிரி இருக்கு பாருங்க, இப்படி பெருசாக வரும். ரைட் நல்ல வாசம் வரும். இல்லை ஒரு ஐயாட்ட விசாரித்தா அந்த கோட்டை சம்மந்தமான விஷயங்கள் வந்து தெரியுமா வர்றான ஐயா வந்து இந்த நெல் விதைப்பு இருக்குது தானே, அதில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்கே ஃபுல்லாக வயல் விதைச்சி கொண்டு அந்த கையில் வண்டி இந்த கோட்டை இருந்ததா? கையில் வண்டி இந்த கோட்டை இல்லையா? அப்போ கையில் வண்டி இந்த கோயில் பார்த்தோம். கோயில் சிவங்கோயில் போனீங்களா? ஓ சிவங்கோயில். அதுக்கு பக்கத்தில் சில சிலைகள் இருந்தா. சிலைகள்னா அந்த கட்டடங்கள் நெறிபாடு அதெல்லாம் இப்போ அழிஞ்சே போச்சு. ஒன்றும் இல்லைண்ணே, தரைமட்டம் ஆகிட்டு. அதெல்லாம் தரமாட்டோம். இந்த காட்டுக்குள்ள போகிற மாதிரி ஒரு கோட்டை ஏதாவது இருக்கா? இல்லை இருக்குன்னு சொன்னாங்களே. என்னால இங்கால என்ன இளமருதன் குளம்னு சொல்றது? அதுக்குள்ள போனா காட்டுவாங்க. அதில் பியூன் ரங்கனை கேட்டுனாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இதில் அந்த குகனன்ற ஒரு பொடியன் இருக்கான். குகனன்ற ஒரு பொடியன் அவனை கேளுங்க. அவனுக்கு சில விஷயங்கள் விளாங்க. நீங்க யாழ்ப்பாணம் ரெண்டு நாள் முடிய போது இப்படி ஊருக்கு போறோம். கல்லுல புளிஞ்ச இதுகளெல்லாம் தூணுகள் எல்லாம் கிடந்தது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாம அந்த அடையாளங்கள் தேவைதானே. ஆறு ஊராகலா இல்ல கிடையாது. அப்படியே கிடந்ததான் அப்படி இப்படி போய் சிவன் கோயில் ஒன்று இருக்கு சரியா? அதான் இந்த காட்டுக்கு இந்த ஒரு கல் ஒன்று கிடக்கு. அதுல 3 பேர் 4 பேர் குத்தலாம், நெல்லு குத்தலாம். பூவனை கேட்டா சொல்லுவான். அந்த கடையில கேட்டா ஒரு வட்டம் ஆட்டுக்கல் இருக்கല്ലോ. நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நல்லா தான் இருக்கு. போட்டு ஆட்டுறாங்க. இப்படி இப்படி அந்த ஊர்களில் அந்த பழைய ஆக்கள்கிட்ட விசாரிச்சாதான் வந்து விஷயங்கள் தெரியும். கணக்கு ஆதாரங்கள் இருக்கு. இப்ப இருக்கவும் தெரியாது. ரைட் யாரும் தூக்கவங்க சரி ஒரு பாப்போம். சரி நன்றி. விசாரிச்சு போறோம். போய் போகக்கூடிய மாதிரி இருக்குமென்று நம்புவோம். உழவு செய்யறதா எதுக்கிட்ட இருக்கு? தரமட்டம் ஆகிட்டாங்க. அந்த காலத்துல அரசு பாவிச்சுதான். ரைட் விசாரிச்சது இது கிட்ட அண்ணா சொன்னவர் வந்து ஃபுல்லா உடைச்சு வந்து தரைமட்டம் ஆக்கியாச்சா. இருக்க வீடுகளை பாருங்க. மல்லாவிக்கு வந்த நாங்கள் வந்து ஒரு தேடுதல் ஒன்று நடந்தது. ஆனா அந்த தேடுதல் வந்து பிழைச்சு போகவே அந்த இடமே வந்து இல்லையா. நாங்கள் வந்துட்டோம். இந்த சொன்ன குறிப்பு வந்து இதுதான். இதில் வந்து கிரவல் மண் எடுத்த கிடங்கு இருக்குது தானே, அந்த கிடங்குக்கு பக்கத்தில் அப்படியே போங்க. உள்ளுக்குள்ளே வந்து இருக்குன்றவர். ஆனால் ஃபுல்லாக இடித்து தரை மட்டமாக்கப்பட்ட
ஆனால் அந்த இடத்த மட்டும் பார்க்கலாமண்டு சொன்னவர். போய் பார்ப்போம். இப்படியான விஷயங்கள் வந்து கட்டி காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா ஒரு வரலாறு. இப்போ நாங்கள் அங்கால சிங்கள பகுதிகளுக்கு போனால் வந்து ஒரு தூண் இருந்தாலும் வந்து அதை வந்து தொல்பொருளியெல்லாம் வந்து அவையில் அறிவித்து அதை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா வந்து அதுதான் அவையின் அடையாளம். அடுத்த சந்ததி இப்போ வெளிநாட்டவர் வரைக்க கூட இப்போ இதை காட்டி இப்படி இப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இது எங்கட வரலாறுண்டு அவையில் அடுத்த சந்ததிக்கு இங்கே இடத்தினோம், அடுத்த நாடுகளுக்கும் வந்து சொல்லினோம். ஆனால் எங்கட பகுதிகளில் இருக்கிற அடையாளங்கள் எல்லாமே வந்து அழிக்கப்பது. ஒரு அடையாளம் இல்லாட்டி அது அழிக்கப்பட்டால் வந்து நாங்கள் அந்த அந்த அடுத்த சந்ததிக்கு வேறு ஒரு நாட்டுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, இப்படி இந்த வறுமையினை இந்த இடத்தை காட்டிட்டு இப்படி இருந்ததுன்றது கற்பனையில் சொன்னால் வந்து அவைகளுக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து இப்படியான வேலையை செய்கிறாங்க. இப்போ இதில் என்ன நடந்திருக்குமென்று யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒன்று அந்த சின்னத்தை அழிக்கணுமென்று அழிச்சிருப்பினோம். அப்படி இல்லாட்டி இப்போ சிலைகள், பழங்கால சிலைகள், கல்லுகள் இருக்குது தானே, அதுகளை வந்து விற்பினம். அப்படியான இதுகள் வந்து செய்திருக்கணும். அப்படி தான் நடந்திருக்கணும் என்று நாங்கள் வந்து அனுமானிக்கிறோம். ரைட், இப்போ காட்டுக்குள்ளே இங்கால பகுதியில் போய்கொண்டிருக்கிறோம். என்ன சாமான்? ஆமையவையா கக்குது வடிவா இருக்கு. என்ன ஆனால் சருகாம இப்படி வருமா ஐயா? சருகாம நல்ல வடிவா இருக்கு. இது ஒரு விலங்கு ஒன்று அடிச்சிருக்கீங்க பாருங்க. என்னத்து விலங்குன்னு தெரியாது, அந்த மண்டையோட மட்டும் இருக்கு. மாடு என்ன கூமாமரம் சொன்னாங்க. அந்த மரம் இது உனக்கு தெரியுமா? உனக்கு இருக்கலாம். அது மஞ்சள் பூ, அது வேற ஐயா, அது கூமாமரம் இல்லையா, அது பூ மரம் உண்டு. ஆனா பாம்பு பூச்சியால் இருக்குமோ? அது இருக்குதானே, தாராளமாக இருக்குதானே. ஆனால் இங்கே நல்ல விஷயம் உண்டு என்னென்னா வந்து இது ஆண்ட மன்னர்கள் இருக்கணும் தானே, அவன் இந்த சிலைகள் வந்து வச்சிருக்கணும். அது நல்ல விஷயம், அதுக்கு பாராட்டப்பட வேணும். கூடுதலாக நாங்கள் சிங்கள பகுதிகளுக்கு போனாங்களானே, அதில் அந்த ஆண்ட மன்னர்கள் இருக்கணும் தானே, அந்த மன்னர்களையே அவையில் வந்து கடவுளாக வந்து வணங்கினோம். சில இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு புத்த விகாரை ஒன்று இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னால் வந்து ஒரு மன்னட்ட சிலை வச்சிருக்கணும். அப்படியான விஷயங்களும் வந்து ஆங்கால பகுதிகளில் இருக்கும். ஏன்னா அவையில் வந்து அந்த காலத்தில் நல்ல ஆட்சி செய்திருப்பினோம். அதை வந்து இன்னொரு ஆள் கடத்தணும் செய்யணும். எங்களோட பகுதியில் நாங்கள் அதில் கூடுதலாக பேணுறில்லை, அது ஒரு குறைன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து முள்ளு மரம். ஐயா ஐயா குத்தினா அப்படியே கிழிச்சு விட்ரும். சரி, இப்போ தேடுதல் வேட்டை போனாங்க, சரிப்பட்டு வரையில் அதுக்கான அடையாளமே இல்லாமல் ஒரு அத்திவாரமே இல்லை. நல்லா மறையும். என்ன ஒரு 2-3 நாள் ஒரு மார்க்கமாக காய்க்கிறேன். அடுத்தது வந்து பவுனி குளத்துக்கு போய் இப்போ புவனேஸ்வரனா உறக்கி விட போகிறோம். மீன் பிடிச்சி கொண்டு தருவார், அதை பொடிப்போம். இந்த டிஷர்ட்னா இதை வந்து மியூசியத்தில் வைக்கணும். இது இந்த கதையை சொல்லுங்க. இங்கே வாங்க மியா, இங்கே வாங்க மியாவ். என்ன சொல்லுவாங்க, டிராவல்லேண்டா இதுகள் உடுப்புகள் பார்க்கலாம் கிடைக்கிறப்ப இதுகள் எல்லாம் உடனே துவச்சிட்டு புளிஞ்சிட்டு போட. சரி, அப்போ நாங்கள் ஒரு 5-6 உடுப்பு தான் வச்சிருந்தோம். அப்போ மாற்றி கூடுதலாக நான் இதைத்தான் போடுவேன், இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்போ யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறார், நீங்கள் பிரியாணி போட்ட உடனே இந்த டிஷர்ட்டை கொண்டு கொளுத்தி விடுங்க. உடனே சொன்னாங்க. அதில் ஒரு சந்தோஷம் என்ன அந்த கமெண்ட்டை பார்த்து. நீங்க எல்லாம் சொல்ற, நீங்கள் என்ன அந்த கமெண்ட்டை வாசிச்சு என்ன நீங்க எல்லாம் காசு எடுத்து கமெண்ட் அடிச்சுக்கிறீங்களா தெரியலையா? சின்ன வயசுல விளையாடுவோம். ஒரு ஆள் போனா அவர்கிட்ட உடுப்புல எறிஞ்சா வந்து இது ஒட்டுப்பட்டு இதை விளையாடுறதுக்கு பயன்படுத்தும். எரிஞ்சிருக்கிறாப்ப எவ்வளோ போஸ்ல ஒட்டினாலும் ஒட்டுது.
சரி போவோம் நாங்கள் அடுத்த கட்ட அலுவலகத்தை பார்ப்போம். மக்கள் வந்த வேலையிட்ட வந்து விசாரிக்கிறோம். அதோட இதை பார்த்தீங்கன்னா இது வந்து பஜாஜின் கார். கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து வந்தது. பஜாஜில் ஆட்டோ வர விட்டுட்டு அது பஜாஜ் கியூர் கார் இந்த மாடலுக்கு வந்து செய்தவ. ஆனால் ஆட்டோ தான் கார்ன்ற செட்டப்பு. இப்போ வந்து திருப்ப பண்டில் ஏறிட்டோம். அதோட இதில் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடந்தது. இந்த பொலிரோவில் வந்து ஒரு குடும்பம் ஒன்று வந்தது. வந்து இந்த பவுனி குளத்துக்களை வந்து பாஞ்சு அது ஒரு பெரிய நியூஸாக வந்து இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா வந்து சவாரி நடக்கிறதாம். இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் ஒரு சவாரி ஒன்று நடந்து கொண்டிருக்கோம். அந்த சவாரியை பார்க்குறக்காண்டி தான் போய்கொண்டிருக்கிறோம். இவ்வளோ நேரம் தெரியாமல் போயிட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 சொச்சத்துக்கே நல்ல மப்பா ஒரு இருட்டின மாதிரி கிடக்கு பாருங்க. அங்கால மின்னல் மழை பெய்யுது. அங்கால மின்னல் இப்போ போகிற வழி தான் பார்த்தோன்னாங்க. சவாரி நடந்து கொண்டு விசாரிச்சுனாங்க. இன்றைக்கு சவாரி இல்லையா, அது பக்கத்து ஏரியாவில் நடந்திருக்கு. இங்கெல்லாம் பவுனி குளம் இருக்குது தானே. இந்த இடத்துல வந்து கலிங்க பாயிரதான் தண்ணி கூடி நான் வந்து இப்போ வெறிச்சோடி போயிருக்கு. தண்ணி இருக்கிற நேரம் வந்தால் இந்த இடத்துல எல்லாம் கணக்கு பேர் ஒன்று கூடினோம் இதில் பார்க்குறாக்காண்டி. இதில் வந்து பாலை வேலை நடக்கிறபடியாக வந்து இது பூட்டி இருக்கு. இங்கே மாடுகள் வந்து மேய்து அதோட மீன் பிடிக்கிறோம். இன்னைக்கு மல்லாவையில் கிடைத்த ஏமாற்றம் ரெண்டு தான் டைட்டில் போட இல்லாத வந்து சரி வரையில். சரி இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு இடம், சூப்பர் இயற்கையான ஒரு இடம். கட்டாயம் வந்தா வாங்க. அண்ணாண்ட வீட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்னா வந்து மேலே டேங்கில் வந்து தண்ணி நிரப்ப போகிறோம். பவுனி குளத்துக்கு போகிறோம். சில வேளை மீன் பிடிச்சாலும் அங்கே சமைக்கிறதுக்கு வந்து தண்ணி தேவைன்றபடியாக வந்து நிரப்ப போகிறோம். நல்ல ஒரு இயற்கையான வாழ்க்கையை வந்து வாழினம் பாருங்க. வேளாண் வேண்ட பிள்ளைகள் மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பனை கிழங்குக்கு வந்து போட்டிருக்கிறீங்க. பனை பாத்தி வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்கணும். வளர்ந்தா இதாக வந்துடும். அதோட இங்கே இன்னும் ஒன்று கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக விவசாயங்கள் கட்டாயமே வந்து செய்யணும். செய்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து இப்படித்தான் பழைய காலத்துல எல்லாம் வந்து விடுவழியை கட்டி தூக்க விடணும். எவ்வளோ காலத்துக்கு வந்து பழுதாகாமல் இருக்கும். அப்படி இதில் வந்து வச்சுக்கணும். கன காலத்துக்கு பிறகு இங்கே பார்க்கணும். இது சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? கொட்டைக்காய் வெங்காயம் அப்படின்டா கீரை கொட்டை மாதிரி இருக்கும். 1/2 கிலோ நாற்றுக்கு வேண்டி போட்டுனா ஒரு 1500 கிலோ நாற்றுக்கு இவ்வளோ விளைச்சல் வந்துருக்குண்ணா. சந்தோஷம் சந்தோஷம் தானே. விவசாயம் எந்த நேரத்துலேயும் வந்து கைவிடாதுண்ணா. பந்தலும் செய்கிறீங்க ரைட்டு. இது என்ன போகிறதுக்கு செய்கிறது? இந்த இது சித்திரை மழை கழிச்சு தான் மேடை போடுவோம். இதில் என்ன தனியாக நெல் மட்டும் நெல்லும் செய்கிறதா இல்லாட்டி நெல்லும் செய்கிறீங்களா இல்லாட்டி இந்த வெங்காயம் மட்டும்தான்? நெல்லும் செய்கிறது. இப்போ நெல் போட்டுட்டேன். வெங்காயம் வச்சு கிண்டி போட்டு இப்போ முந்தின நாள் நெல் போட்டுட்டு வந்த உழவுக்கு நீங்கள் தனியாக தான். இப்போ வெங்காயம் விலை குறைஞ்சா தான் சிக்கல் என்ன? இது இப்போ கொண்டு போகிறதுக்கு ஏற்றுறீங்க. இது இப்போ 20 பேரும் போட்டுட்டு எவ்வளோ போகுது கிலோ? 270 ரூபா கிலோ போகுது. இந்த வெங்காயம் 270 ரூபா எடுப்பாங்க. ஏன் தெரியுமோ? காஞ்ச வெங்காயம் நல்ல நீட்டாக நீங்கள் இது செய்கிறீங்க. தோல்கள் இல்லாமல் சில பேர் நிறைக்கு தோல்களை போட்டு விட்டுருவாங்க. ஊத்த தோல் எல்லாம் எடுக்கும். எல்லாம் எடுத்து பழுதாகாமல் இருக்கும். எடுத்து இப்படி எடுத்தா அவங்க விற்கிற விலை, சந்தையில் விற்கிற விலை 350 ரூபா விற்கிறாங்க. எங்களுக்கு 270 ரூபா அப்படி தருவாங்க. அது இப்போ சந்தைக்கு இப்போ நீங்கள் வருவீங்க 10 சாக்கு வெங்காயம் பண்ணி கொண்டு வருவீங்க. நீங்கள் கொண்டே நல்ல விற்பீங்க. அதுதான் அங்கே தான் இருக்கு. அவன் வித்து தாராவுக்கு 80 ரூபா 1000க்கு போடுறான். 1000க்கு போடுறாரு. மற்ற மூட்டைக்கு 400 ரூபா. இந்த மூட்டைக்கு இந்த ஒரு பேக்குக்கு 400 ரூபா கட்டுவான். பேக் மச்சான் மணி வெங்காயம் மச்சான் சட்டப்படி வீட்டை போகிறோம் தானே. 2-3 கிலோ கொண்டு போவோம். 5-6 வெங்காயம் சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு சட்டி வானை வேணும். கடைசி ஆற்றுல சமைக்க சட்டி வானை எடுத்துட்டு இவர் விட்டுட்டு வந்துட்டேன். விடையில கொடுத்த நீங்கள் அப்பா கொடை வள்ளல் விடையில கொடுத்தவர். அவர் கதையை பார்த்தீங்க
அதான் நெஞ்சு அதான் விடையில கொடுத்தாரான் சமைக்கிறக்கே சட்டி இல்ல அது எங்கட சட்டி வேற இல்ல தெரியும் மன்னர்ல அரிசின்ற அவன் வேற யார் டைம் எடுத்தது வீடியோ வர இருக்கு ஹாய் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் சலகலண்டு இருக்கும் இதுல நீங்க ஊர்கோழி முட்டையை கொண்டு குறிச்சு பாருங்க சின்ன வெங்காயத்துல ஊர்கோழி முட்டை பொரிச்சு இதுல வாசமாயம் இருக்கும் நீட்டா இருக்கும் நல்லா இருக்கும் இவர் வந்து ஹைபிரிட் மாதிரி இவர் பேர் உருவாக்கினார் சலகலண்டு இருக்குமா ஊறிக்கொண்டே இருக்கு இதோ இந்த வெங்காயம் டிக்கி இருக்காங்க அப்ப அந்த தண்ணி சாறு கொஞ்சம் இதாகும் போல இது வேதாளக்காய் ஏதாளக்காய் வேற இது வேற இது வேற கொட்டக்கா இது நாத்து இது இப்படியோ கட்டி வச்சா எவ்வளவு காலத்துக்கு இருக்குமே 2 மாசம் சின்ன வெங்காயம் இருக்குமே இந்த கிளைமேட்டுக்கு இது இருக்கா ரைட் அவங்களுக்கு தெரியும் ஐடியா மழை பட்டு இதுக்குள்ளால குழப்பு குழக்கணும் அழுத தோங்கி தண்ணி பட்டா 150 அள்ளி இருந்தேன் என்ன நடந்த மழை பட்டு பக்கியண்டா இருக்கும் இப்போ மழை காலத்துக்கு பழுதாயிரும் முந்தைய காலத்துல இந்த ஓலை இதுக்கு ஓலை அப்ப அது வந்து வெக்க தன்மை குறையும் இது தகனம் அப்படியே முழு வைக்கும் இதுக்கு அஜான் ஒன்றுமே தேவையில்லை இப்படி ஒரு எடுத்து விவசாயம் செய்யணும் காடி கிடக்கு ஹலோ இவன் ஏரியா வவுனியாவில் ஓலையால கொட்டில் போட்டு இப்ப தடி விரிச்சு இதெல்லாம் சாத்துறேன் தடி விரிச்சு தடியில கொழுவி ஏபிசியால பரிசு கொடுத்தோம் தெரியுமா நாளைக்கு ஏபிசியால பரிசு கொடுத்தோம் வெங்காய் செய்யாக்கி ஊக்குவிப்பு இப்படி கட்டுறேன் தடி விரிக்கிறது தடி விரிச்சு போட்டு தடியில அப்படி தொங்க வைப்பாங்க தொங்க விட்டு ஓலையால குளிர்மையா இருக்கும் இல்லோ இது ஹீட் ஆயிடும் இது ஹீட் குளிர்மையா அப்பான வேலை கொண்டு இங்கே வந்ததால இது ஒரு நன்மையாக போயிடுச்சு மற்றது அண்ணா வந்து ஸ்டூடியோ வச்சுக்கிறார் பிரிண்டர்ஸ் வச்சுக்கிறார் அதோட வேன் வச்சுக்கிறார் இங்கே மெல்லாகத்தில் வந்து மெல்லாவியில் வந்து ஃபோட்டோ வீடியோஸ் டைம் வந்து ஒரு டொல்ஃபின் ஒன்று நிற்கிது ஜி நம்பரா ஹெச் நம்பர் என்ன நீளமாக இருக்கு என்னம்மியா சீட்டு அது 102 103 சீட்டே பாருங்க நல்ல குஷன் சீட்ஸும் வந்து போட்டிருக்கீங்க ஆனா ஸ்டீரிங் தான் சட்டப்படி இருக்கா அது மாத்தணும் எவ்வளவு போடி வேலை செய்யல ஃபங்க்ஷன் இல்ல இல்ல வேலை இப்ப சரியா நின்னுட்டது 20 ஆண்டா சார் அப்படி அது மாத்தோம் பார்த்தீங்களா நீங்க எங்க பார்த்தீங்க இதுல தானே பார்த்தீங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா அங்க வேனுக்குள்ள என்னண்டு கட்டில் மாதிரி இருக்கா எப்ப பார்த்தீங்க கட்டில் மெத்தை எல்லாம் இருக்கு முதல்லண்டா போன்ல பாத்தீங்களா சேனல்ல ஜானை நிக்குது உங்களோட சேனல்ல ஒன்றும் இல்ல ஜானை நிக்குதாங்க அந்த நிக்குது யானை நிக்குது எல்லாம் மிருகம் நிக்குது வாங்க பாம்மா சிண்டாக்களுக்கு பப்பெல்லாம் சொல்லிவிட்டு நான் வாங்க பாப்பா அப்படின்னு அந்த நிக்குது ஜானை இங்கே யானை உள்ள வாங்க மெத்தை இருக்கு யானை இருக்கு இங்கே ஆமை நிக்குது இங்கே பாருங்க எங்கள் உள்ளுக்கு ஏறி பாருங்க பார்த்துனீங்களா நல்லா லைட் எல்லாம் முடியுங்க வடிவா இருக்கா ஜானை நிக்குது நண்டை நிக்குது எல்லாம் நிக்குது ஆக்கள் பார்க்கணும் அது ஐயாக்கு வந்து விவரங்களை செய்யணும்ல ஐயா அப்பான்ற சுத்தி பாது 18வது நாள் 18வது நாள் இதில் ஃபுல்லாகவே இருக்கிற இதுகளை வந்து பயன்படுத்தினோம் பாருங்க இதில் இது கிழங்கு நட்டுரைக்கணும் தென்னம் நல்ல சோலையாக வந்து இருக்கு என்ன தெரியுமோ இதுல வந்து இந்த தெனங்காயில வந்து ஒரு கெமிக்கல் ஒன்று இருக்குது கெமிக்கல் ஒன்று சொன்னால் அசிட் தன்மை இருக்கு இப்படி இடந்தா அவிஞ்சால் கொட்டை வந்து ஒரு சின்ன அந்த பெனங்கெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் வரும் இதுகள் வந்து போசாக வரும் ஏன்னா எல்லாம் சூப்பி போட்டுதானே போசாக வருவார் நல்ல பெரிய கிழங்காயம் வருவார் கூடுதலாக மாடு ஈக்கிறதா நல்லது மாடு சாப்பிட்டு உள்ள கத்தெல்லாம் அதை எடுத்து இது இப்படி அவிஞ்சுவோம் இதை இப்போ பிரித்து வச்சா சரி வராதா
பிரிச்சு வச்சாலும் ரெண்டுடும் பிரிச்சு ஒன்று எவ்வளோ பிரிக்கிறோம். இப்ப இதெல்லாம் எந்த காணிக்க பொறுக்கினது. இனி உங்க கிடக்கு பொறுக்க கிடக்கும் கனவே போன் அடிச்சபடி அண்ணே வாங்க மாசத்துல வந்து ஏற்றி கொண்டு போட்டு கனவே போன் அடிச்சபடி யானை வந்துடும். அதான் இந்த ஒழுங்கை கடிக்கிற யானை வருது தெரியல உங்க வேலை போன நானு ராத்திரி எங்க நேற்று ராத்திரி எப்படி நான் சொன்னேன் கேட்டா யானை வருது என்ன தெரியும் ஆனா சொல்றாங்க. அப்ப நீங்க இரவு நித்திர இன்னைக்கு முழிச்சு பாப்போம். இந்த விளாமரத்துக்கு வரும் பரபாசத்துக்கு வரும் இந்த மரவழி தென்னை மரவழி தென்னை வாழை உண்டும் விடாது. ஆனா வந்து மனப்படுத்து தான் வரும். ஏதோ புள்ளியாரும் ஆகாது புள்ளியார கும்பிட்டு அப்படி நடுக புள்ளியாரும் விடக்கூடாது. அதான் எங்க காணிக்க கல்யாணம் முன்னம் சின்ன அன்னராக்கள் ஒரு காணி எங்க காணி இருக்கு 7-8 ஏக்கர் காணி. அதுல ஒரு புளிய மரத்துக்குள்ள புள்ளியார வச்சு கும்பிட்டு வந்தாங்க அந்த காலத்துல. பக்கத்து காணிக்கு ஆனை வந்து சின்னது இவன் இஞ்சு கரைக்க இல்லை அன்னர் விளக்கு வச்சு கொளுத்தி கத்திரம் வச்சு கொளுத்தி தெலுங்கு அடிச்சு கிடந்து கும்பிட்டு கொண்டே கிடக்கலாம். அப்ப நான் சொல்றேன் கலையிடாது அது இஞ்ச வேற அது புள்ளியார் விடாது. அது அப்படியே பக்கத்து காணிக்க சொல்லிட்டு அப்படியே வந்து அது போதே காணிக்கு வேற பொங்கினால் அரிவடி சூடடிச்சா பொங்கல் சரியோ. இப்ப எல்லாம் கரண்ட் வட்டி கொண்டு மிஷினை கொண்டு அப்படி இல்லை. அந்த நேரம் அரி தாழ்கத்தியால அரி வெட்டி காக்கா மாதிரி தானே வெட்டுறது. காக்கா மாதிரி வருவாங்க வெட்ட காக்கா மாதிரி வருவாங்க. என்ன மாதிரி தெரியுமா ஒரு வயலுக்கு ஒவ்வொரு பேர் தனியா வெட்டுவாங்க. குனிஞ்சா கொண்டு ஒரு இந்தல தான் பிடிப்பாங்க. அப்படி கொண்டு அந்த வரம்பில் விட்டுட்டு தான் நிமிடுவாங்க. அப்படி வெட்டு. அப்ப ஒவ்வொரு 8-10 பேர் வருவாங்க. மட்டக்களப்பு காக்கா மாதிரி வருவாங்க. ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு பேர். அப்ப தண்ணி அள்ளி கொண்டு வாண்டு வருதுன்னு சொல்லிவிட அவன் குடத்துல தண்ணி அள்ளி கொண்டுற எல்லாரும் சேர்ந்து ஒரு வயலுக்கா முதல் வெட்டினவங்க. சரி எங்க காணிக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வயலுக்கு வெட்டினவங்க. தண்ணி அள்ளி கொண்டு வாண்டி சொல்ல இவன் என்ன இருக்கான் தெரியுமே அவன் வந்து விட்டுட்டு வாண்டி இந்தலா துண்டை இந்தலா தானே அவன் துண்டை மட்டும் விட்டுட்டு அப்படியே போயிட்டான். ஓ வந்து பார்த்தான் ஏன் வெட்டையில வாப்பாண்டு நீ உண்ட வாங்க வெட்டிட்டு வாண்ட பொருங்கடா வாரம் செய்கிறான் கவிட்டு குடத்தை கவிட்டு ஊத்தினான். இப்ப தண்ணியில ஊத்தி போட்டு குனிஞ்சவன் அங்க வச்சா நிமிந்து போட்டு இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டினான். இந்தலாம் என்ன தெரியும் சொன்னாலும் இண்டையில இருந்து தனித்தனியா வெட்டும். ஒரு வயலுக்கு ஒற்று வயலுக்கும் சூடு வைப்பாங்க. சூடு அடிக்கிறதா வச்சு கொண்டு மீன் கொண்டு போத்து மாதிரி வச்சிருவாங்க. ஓ மழை வந்தா தண்ணி நினையும் போத்து மாதிரி வைப்பாங்க. மற்றது தாங்களாம் சமைக்கிறது மீன் பண்ணுவாங்க வெட்டி வேண்டுவாங்க. ஒரு துண்டு மிஞ்சிட்டால் அதை நான் எங்களை தருவாண்டு இல்லையா அல்லாண்டு அல்ல அங்கே தூக்கி எறிஞ்சு விட்டுருவாங்க வெளியில அல்லாண்டு அவங்க விளையாட்டு இப்போ மாறவே இப்ப இல்ல மாறிட்டு வாராங்க அறிவட்டு மிஷின் வேலைக்கு அவங்க எங்க இடத்துல செட்டி அண்டி சொல்லி செட்டி அண்டி சொல்லி அந்த 5000 இருந்தாரு தெரியா செட்டி அண்டி சொல்லி 9 மிஷின் வச்சு வெட்டினது. மட்டக்களப்பாச்ச மிஷின் கொண்டாந்து வச்சு சூடடிக்கிறது. சூடடிக்கிறது பழைய அடிக்கிறது. அப்போ பழைய அடிச்சுதான்றது தனித்தனி வயலுக்கு வெட்டுறது. இப்படியோ கதைச்சினாங்க நல்லா இருந்தது தான். இப்போ எதிர்ச்சியாக தான் அண்ணாவை சந்திச்சினாங்க. ஆனால் எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அண்ணாண்ட ஓமனா அண்ணாண்ட வீட்டை தான் வந்து வைக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கேன். நீங்கள் அதில் தென்னை வச்சுக்கணும் மற்றது மரவள்ளிக்கிழங்கு வச்சுக்கணும். பாக்கு வந்து வரிசைக்கு வச்சிருக்கு. எவ்வளோ சின்னல்ல இந்த தேங்காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த இதில் வந்து காய்ச்சிருக்கு. அழகான நிம்மதியான ஒரு வீடு நல்லா இருக்கு. அடே பா 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 இங்கே ஆள் நிற்குது. அங்காலயம் வந்து விவசாயம் செய்யும். என்ன 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 அங்காலயம் வந்து வயல் நிலங்கள்லாம் டீ கொண்டு குடிக்க வர சொன்னவர். டீயை குடிச்சிட்டு அப்படியே போவோம். அண்ணா வந்து எங்களோட பவுனி குளத்துக்கு வரப்போகிறார். சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கப்போட வருது. இவ்வளோ நீங்களா எடுத்த நீங்கள் கராத்தியா அப்போ ரைட். ஓ வாழ்த்துகள். அப்போ என்னவா வர போகிறீங்க நீங்கள்? பெரிய ஆளாக வந்து பெரிய கப்பு தான் வந்து ஜோனல் லெவல் எஜுகேஷன் துணுக்காய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர்ட் காம்படிஷன் ரைட்.
இந்தாங்க வாழ்த்துக்கள். மச்சான் ஒரு நாள் நாங்க நான் உங்களை தாரேன். சின்ன வயசுல கூட எடுக்கல இதை வச்சிருக்கேன். ஒரு மெடல் இல்லாத அப்பா என்ன கிரிக்கெட்